2020 has been one of the toughest years for many of us. அநேகருடையதான வாழ்க்கையிலே இந்த 2020வது வருடம் மிகவும் கடினமான வருடமாக இருந்தது. Everyone started this year with great expectations, but soon circumstances turned topsy-turvy with the COVID-19 pandemic. எல்லாருமே இந்த வருடத்தை மிகவும் ஒரு அற்புதமான எதிர்பார்ப்போடு கூட ஆரம்பித்தார்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக வெகு விரைவாக எல்லாமே அது தலைகீழாக மாறிவிட்டது இந்த COVID-19 மூலமாக. There was a lockdown. முடக்கப்பட்டதான சூழ்நிலை காணப்பட்டது. We were all at home. நாம் எல்லாருமே வீடுகளிலாக காணப்பட்டோம். Working from home, studying from home. வீடுகளிலே இருந்து வேலை செய்து வீடுகளிலே இருந்து நாம் படித்தவர்களாக இருந்தோம். Vacations were cancelled. நம்முடையதான எல்லா விடுமுறைகளும் அது வீணடிக்கப்பட்டதாக இருந்தது. Shopping became online. நம்முடையதான பரிமாற்றங்கள் எல்லாமே இணையதளத்தின் மூலமாக இருந்தது. Then the infection started spreading throughout the world. அதற்கு அப்புறமாக இந்த தொற்று உலகம் முழுவதும் அது பரவ ஆரம்பித்தது. Many people lost their jobs. அநேகம் பேர் அவருடையதான வேலையை இழந்தார்கள். Many lost their loved ones. அநேக பேர் அவருடையதான பிரியமானவர்களை இழந்தார்கள். And many of our loved ones were infected with the virus. நம்முடையதான அநேக பிரியமானவர்கள் இந்த தொற்றின் மூலமாக பரவப்பட்டார்கள். But in the midst of everything, we thank God for His grace upon our lives. ஆனால் இது எல்லாவற்றிலும் மத்தியிலும் தேவனுடைய கிருபை நம்மத்திலே இருந்தபடியால் நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். We have been protected by God. நாம் தேவனால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். And through it all, God is good. இது எல்லாவற்றிலும் மத்தியிலுமே தேவன் நல்லவராக காணப்பட்டார். Now we are in the final moments of 2020. இப்போது நாம் இந்த 2020 வருடத்தினுடையதான கடைசி தருணத்திலே காணப்படுகிறோம். Can we lift up our hands and thank God for His mercies, His care, His love, His providence upon us in 2020? 2020 வருடத்திலே தேவனுடையதான கிருபையும் இரக்கமும் அவருடையதான வழங்குதலும் நம்மத்திலே காணப்பட்டபடியால் நம்முடைய கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். Can we lift our hands and give our thanks to God? நம்முடைய கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்துவோம். Hallelujah. Hallelujah. It's easy to step into the new year crawling from the difficulties of the old experiences of the previous year. கடந்த வருடத்தில் இருந்ததான அந்த அனுபவங்கள் எல்லாம் வைத்துவிட்டு ஒரு புதிதான ஒரு வருடத்திற்கு நாம் உருண்டு செல்லுகிறது மிகவும் எளிதாக காணப்படுகிறது. We have a chance to go to the new year either with the baggages and the problems of the old year, or we can trust God by faith and enter into the new year. நாம் புதிய வருடத்திலே கடந்து செல்லுகிறதற்கு நாம் பழைய வருடத்திலே காணப்பட்டதான எல்லா விதமான மூட்டைகளையும் சுமந்து கொண்டு செல்லுகிறதான ஒரு அனுபவம் இருக்கலாம், அல்லது தேவனை மட்டுமே விசுவாசித்து அவருக்குள்ளதாக நிலை நிற்கிறதான ஒரு அனுபவத்தோடும் கூட கடந்து செல்லலாம். As we move forward from this year of the pandemic, இந்த பயம் இருந்ததான வருடத்திலிருந்து நாம் கடந்து செல்லுகிறதான போது, let's look forward to the next year by faith in Lord Jesus Christ. அடுத்த வருடத்தை இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ளதான விசுவாசத்தோடு கூட நாம் கடந்து செல்லுவோம். Hallelujah. Hallelujah. The theme that God has given to me for 2021 is to stand firm in the Lord. 2021வது வருடத்திற்கு தேவன் கொடுத்ததான அந்த நோக்கம் என்னவென்றால் தேவனுக்கு என்று நாம் நிலை நிற்கிறது. No matter what comes across in our life, no matter what happens on the earth, God's people are called to stand firm in your faith. நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு எதிராகவும் என்ன விதமான காரியங்கள் எதிர்த்து வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு கூட அவருக்கு என்று நிலை நிற்க வேண்டும். We are called to stand firm in the time of calamities and trust in the Lord Jesus Christ. நாம் பேரழிவுகளின் மத்தியிலும் நாம் தேவனுக்கு என்று நிலை நின்று அந்த தேவனை மாத்திரமே நம்புகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். In Isaiah chapter 7, prophet Isaiah spoke to King Ahaz of Judah. ஏசாயா 7வது அதிகாரத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி ஆகாஸ் ராஜாவோடு கூட பேசுகிறார். Isaiah chapter 7 verse 9, if you do not stand firm in your faith, you will not stand at all. ஏசாயா 7வது அதிகாரம் 9வது வசனத்தில் இவ்வாறாக சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல்கின்றார். This is God's word for us today. இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தையாக இருக்கிறது. COVID-19 has caused the maximum effects in the world. இந்த COVID-19 இந்த உலகத்திலே अनेक விதமான அழிவுகளை இந்த உலகத்திலே கொண்டு வந்தது. But God is asking His people to stand firm in your faith in Christ Jesus. ஆனால் தேவன் அவருடையதான பிள்ளைகளிடத்திலே அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார். In Isaiah chapter 7, a wicked king called Ahaz is the king of Judah. அங்கே ஏசாயா 7வது அதிகாரத்திலே பார்க்கிறதான போது ஒரு துர்மார்க்கம் நிறைந்ததான ஒரு ராஜா ஆகாஸ் ராஜாவாக காணப்படுகிறார். Judah is facing a crisis. யூதா ஒரு மிகப்பெரியதான அழிவுகளை சந்தித்து வருகிறது. Ahaz turned away from God and God delivered him and his people into the hands of his enemies. ஆகாஸ் தேவனை விட்டு விலகி சென்றால் ஆனால் தேவன் அவர்களை அவருடைய எதிரிகளிடமிருந்து விடுவித்தார். Many times it's when we sin that God allows certain things to happen in our lives. ஆனா अनेक நேரங்களிலே நாம் பாவம் செய்கிறதான போது ஒரு சில காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். Remember, Ahaz was King Uzziah's grandson.
ஆகாஸ் உசியா ராஜாவுடையதான பேரனாக but காணப்படுகிறார். he did not have the love for God like his grandfather. ஆனா அவருடையதான தாத்தாவுக்கு காணப்பட்டதை போன்ற தேவனுடையதான அன்பு, தேவனுடையதான ஆவல் இவரிடத்திலே In காணப்படவில்லை. 2 Kings chapter 16 verse 3 to 4, we can find the wrong choices of King Ahab. 2 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 3வது வசனத்திலும் 4வது வசனத்திலும் ஆகாஸ் ராஜாவினுடையதான அந்த தவறான வழிநடகளை எல்லாம் நாம் அதிலே பார்க்க He முடியும். followed the ways of the king of Israel. இஸ்ரவேல் ராஜாக்களுடையதான வழிகளிலே நடந்தான். In other words, he followed the wicked ways of other kings. மற்ற ராஜாக்களை போன்ற ஒரு தவறான வழிகளிலே இவர் நடந்தார். He sacrificed his son in the fire. அவருடையதான மகனை அக்னியிலே அங்கே பலி செலுத்தினார். He practiced in the detestable practices of the nations outside. துன்மார்க்க ஜாதிகளுடையதான அருவருப்புகளை எல்லாம் அவன் பின்தொடர்ந்தான். He offered sacrifices and burned incense like the pagans. அவர் தேவன் அறியாதவர்களை போன்ற அவர் பலிகளை எல்லாம் செலுத்தி வழங்கி வந்தார். Can you imagine how wicked he was in the sight of God? தேவனுடையதான பார்வைக்கு முன்பதாக எந்த அளவிற்கு துன்மார்க்கத்தனம் நிறைந்ததான ஒரு மனிதனாக அவன் இருந்தார் என்று When he பாருங்கள். sinned, God gave him over to his enemies. அவன் பாவம் செய்ததான போது அவனே தன்னுடையதான எதிரிகளிடத்திலே தேவன் ஒப்படைத்தார். In 2 Chronicles chapter 28 and his verse 5, 2 நாளாகமம் 28வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கும்போது God delivered him into the hands of the king of Aram. ஆராம் என்கிறதான ராஜனுடையதான கையிலே தேவன் இவரை ஒப்புக் கொடுத்தார். Sadly, Ahaz did not learn his lessons. ஒரு துக்ககரமான காரியம் என்னவென்றால் ஆகாஸ் அவருடையதான பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை. Ahaz thought, if the enemy has captured us, if we cannot win over them, join them in their captivity. அவர்கள் எதிரிகள் அவர்களை கை சிறை பிடித்தார்கள் என்றால் அவர்கள் மேற்கொள்ள முடியாது என்று நினைத்து அவர்களோடு கூட அவன் இணைந்து கொண்டான். In 2 Chronicles chapter 28 verse 23, he offered sacrifices to the gods of Damascus who had defeated him, for he thought, since the gods of the kings of Aram have helped them, I will sacrifice to them so they will help me. 2 நாளாகமம் 28வது அதிகாரம் 23வது வசனத்திலே சீரியா ராஜாக்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கிறபடியால் அவர்கள் எனக்கும் துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொல்லி தன்னை முறியடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான். ஆனாலும் அது அவனும் இஸ்ரவேல் அனைத்தும் நாசமாகிறதற்கு ஏதுவாயிற்று. He deliberately disobeyed God, and God handed him over to his enemies. அவர் அதிகமாகவே தேவனுக்கு கீழ்ப்படியாதவராக இருந்தார். எனவே அவனுடையதான எதிரிகளிடத்திலே தேவன் அவனை ஒப்படைத்தார். By the time you come to Isaiah chapter 7, King Ahaz is having multiple enemies. Even his own brothers from the northern kingdom are coming to attack against him. இப்போது ஏசாயா 7வது அதிகாரத்திலே வருகிறதான போது ஆகாஸ் ராஜாவுக்கு அவனுக்கு அதிக விதமான எதிரிகள் காணப்பட்டார்கள். அதில் ஒருவர்கள் கூட அவருடைய சொந்த சகோதரர்களாகவும் காணப்பட்டார்கள். Come to Isaiah chapter 7 and his verse 1 to 2. ஏசாயா 7வது அதிகாரம் வசனம் 1லும் 2லும் கடந்து We வாருங்கள். can find here that the king of Rezin of Aram and Pekah of Israel marched to fight against Ahaz and Jerusalem. ரேசினுடையதான ராஜாவும் சீரியாவுடையதான ராஜாவும் அவர்களுக்கு முன்பதாக கடந்து வந்து அவர்களுக்கு யுத்தம் பண்ணும்படியாக ஆயத்தமானார்கள். In verse 2, what is saddening is that Aram has allied itself with Ephraim. These are the brothers of Judah, but their own brothers are coming to fight with their brothers. இரண்டாவது வசனத்தில் நான் பார்க்கிறதான போது எப்ராயிம் அவனுடையதான சொந்த சகோதரன் அவனுக்கு எதிராக எழும்பி அவனுடையதான இருதயத்தை அவன் தோற்கடித்தவனாக அதிலே காணப்படுகிறான். Their own brothers are coming to fight against them. அவனுடையதான சொந்த சகோதரர்கள் அவருக்கு எதிராக யுத்தம் செய்ய வருகிறார்கள். So what is the context over here? இதுல இருக்கிறதான அந்த பின்னணியம் என்ன? There is a foreign king Aram coming to fight against Ahaz, and they are aligning with their own brothers from the north and coming to fight against Ahaz. ஒரு அயல் நாட்டு ராஜாவாகிய ஆராம் இவனோடு கூட சண்டையிட வருகிறார். இப்போது இவர்கள் ஒன்றாக இணைந்து அவருடைய சொந்த சகோதரனாகிய எப்ராயிமோடு அவர்கள் சண்டையிட In போகிறார்கள். Isaiah chapter 7 and his verse 2, the Bible says that the heart of Ahaz and his people were shaken as the trees of the forest are shaken by the wind. ஏசாயா 7வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, சீரியர் எப்ராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்திற்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயம் அவன் ஜனத்தின் இருதயம் காட்டிலுள்ள மரங்கள் காற்றினாலும் அசைகிறது போல அசைந்தது. My dear friend, if you do not know God, when trouble comes into our lives, you will be shaken to the very core of your life like Ahaz and his people. எனக்கு அருமையான நண்பர்களே, இந்த தேவன் நீங்கள் பின்பற்றாதவர்களாகவும் விசுவாசியாளர்களும் இருக்கிறீர்களே என்றால் உங்களுடையதான இருதயமும் நீங்கள் பேரறிவுகளையும் பாடுகளையும் சந்திக்கிறதான போது இப்படி அசைகிறதாக தான் அது காணப்படுகிறது. 2020 saw many difficulties that came across in our world. 2020 வருடத்திலே அநேக விதமான கடினங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக அது கடந்து வந்தது. But the only people
people that were hopeful in the year 2020 was the people whose eyes were fixed upon the Lord. ஆனால் இந்த போராட்டங்களில் மத்தியிலும் நிலை நின்றதான ஒரே விதமான மனிதர்கள் யார் என்று சொன்னால் யாரெல்லாம் இந்த தேவனுடைய நாமத்தை விசுவாசித்து அவருக்காக நிலை நின்றார்களோ அந்த விசுவாசிகளாக அவர்கள் காணப்படுகிறார்கள். Ahaz had deliberately disobeyed the Lord. ஆகாஸ் இந்த தேவனை அவர்கள் அதிகமாக கீழ்ப்படியாமல் போனான். And now the enemies are coming to fight against him. இப்போது அவனுடைய எதிரிகள் அவனுக்கு எதிராக யுத்தம் பண்ண வருகிறார்கள். And is afraid, and he's like the leaves shuddering by the power of the wind. இப்போது இவன் மிகவும் பயத்தினால் நிறைந்து அது எப்படி என்றால் காற்றினால் அசைந்து ஆடுகிறதான இலைகளைப் போல் அவன் அசைகிறவனாக காணப்படுகிறான். The crisis of our life reveals our true faith. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான அந்த நெருக்கடி நம்முடைய உண்மையான விசுவாசத்தை அது வெளிப்படுத்துகிறது. Crisis of our life reveals our true character. இந்த நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான அந்த நெருக்கடிகள் தான் நம்முடைய உண்மையான குணாதிசயத்தையும் அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. Even more importantly, the crisis of our life reveals whom we really are trusting in our life. இன்னும் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் இந்த நெருக்கடியான காலங்கள் தான் நாம் யாரை உண்மையாகவே நம்புகிறோம் என்கிறதையும் அது வெளிப்படுத்துகிறது. So God sometimes leads us through crisis situations to reveal what is in our heart and to know whom we really trust in the times of trouble. நம்முடைய இருதயத்தில் என்ன காணப்படுகிறது என்று நாம் யாரை உண்மையாகவே நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறதற்கு சில நேரங்களிலே தேவன் நெருக்கடியான சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார். These people had nowhere to turn. இந்த ஜனங்கள் அவர்கள் எந்த வழியிலும் அவர்கள் திரும்பி போகிறதற்கு அல்ல. Judah was terrified. யூதா அவர்கள் மிகவும் கலங்கினார்கள். They were fluttering like a leaf. அவர்கள் ஒரு இலையை அசைகிறது போல் அவர்கள் அசைந்தார்கள். Instead of turning to the Lord, Judah turns to Aram. அவர் தேவனிடத்திலே அவர்கள் திரும்புகிறதற்கு பதிலாக ஆரோமிடத்திலே அவர்கள் திரும்பினார்கள். They wanted to partner with an enemy kingdom called Assyria. சிரியா என்கிறதான அவருடைய எதிரி பட்டணமாகி அவர்களோடு கூட இவர்கள் இணைந்து இருக்கிறதற்கு அவர் முயலுகிறார்கள். In your crisis, are you turning to God or are you turning to other worldly means of satisfaction? உங்களுடைய நெருக்கடியான காலகட்டத்திலே நீங்கள் தேவனிடத்திலே நீங்கள் திரும்புகிறீர்களா அல்லது மற்ற விதமான சூழ்நிலைகள் மீது நீங்கள் திரும்புகிறீர்களா? I don't know if you are going through a trouble tonight. ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் மிகவும் கலங்கமான சூழ்நிலையிலே கடந்து செல்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது. God is in your crisis. ஆனா தேவன் உங்களுடைய நெருக்கடி சூழ்நிலையிலே He is காணப்படுகிறார். testing whom you are trusting in. நீங்கள் யாரை உண்மையாகவே நம்புகிறீர்கள் என்கிறதை சொல்லி அவர் உங்களை சோதிக்கிறார். Tonight God wants you to trust him in every situations of your life. இந்த ராத்திரி வேளையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் அவரை நம்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. My God is more than sufficient. என்னுடைய தேவன் எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவராக You இருக்கிறார். know what happens when the crisis came and these people were so afraid and they were not godly? God intervened in the situation. இந்த ஜனங்கள் பக்தி இல்லாதவர்களாக தேவனை விட்டு திரும்புகிறதான போது அந்த நெருக்கடியான சூழ்நிலைகளிலே என்ன நடந்தது என்று தெரியுமா? தேவன் அவருடைய வாழ்க்கையிலே தலையிட்டவராக காணப்படுகிறார். They never wanted God. அவர்களுக்கு தேவன் தேவையில்லை. They never trusted God. அவர்கள் தேவனை நம்பவில்லை. But God is so compassionate and merciful that God sent his prophet Isaiah to King Ahaz. ஆனா தேவன் இரக்கமுள்ளவராகவும் கிருபை உள்ளவராகவும் அவர் தன்னுடையதான குமாரனாகிய தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை அங்கே அனுப்ப God doesn't stand in the sidelines of history and just watch. God comes to our circumstances to deliver us and to redeem us from our circumstances. தேவன் நம்முடையதான சூழ்நிலைகளிலே ஒரு வரலாற்றுத்தனமாக அவர் ஒதுங்கி நிற்கிறவர் அல்ல. நம்முடைய கடினமான சூழ்நிலையில் அவர் கடந்து வந்து அவர் தலையிட்டுக் கொள்கிறவராக இருக்கிறார். God steps into our situation. நம்முடைய சூழ்நிலைகளிலே அவர் கடந்து வருகிறார். And he accomplishes what he decides in our life. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன விரும்புகிறாரோ அதை செய்கிறது அவர் செய்கிறவராகவும் இருக்கிறார். God sends his prophet Isaiah into the situation. இந்த சூழ்நிலையிலே ஏசாயா தீர்க்கதரிசியை தேவன் அனுப்புகிறார். And you see what Isaiah spoke in the Lord. அந்த தேவனுக்குள்ளதாக ஏசாயா என்ன சொன்னார் என்று பாருங்கள். Isaiah chapter 7 verse 3 and 4. ஏசாயா 7வது அதிகார வசனம் 3 4. Then the Lord said to Isaiah, go out and meet Ahaz and say to him in verse 4. வசனம் 3வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும் தேவன் ஏசாயாவினிடத்திலே சொன்னார் நீ போய் ஆகாசை சந்தித்துக் கொள் என்று. You know, so what do we understand about our God here? நம்முடைய தேவனை பற்றி நாம் இதிலே எதை தெரிந்து கொள்ள முடியும்? Our God is compassionate, our God is merciful. நம்முடைய தேவன் கிருபை நிறைந்தவர், நம்முடைய தேவன் இரக்கம் நிறைந்தவர். My God steps into our situations. என்னுடைய தேவன் நம்முடைய சூழ்நிலைகளிலே அவர் தலையிட்டுக் கொள்கிறார். My dear brother and sister, if you are alive,
now to praise God, it is because God has stepped into our situations. He has been merciful to us. He has protected us and he has delivered us from all our troubles. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் அவர் உயிரோடு இருந்து அவரை நாம் ஆராதிக்கிறோமே என்றால், தேவன் அவர் இரக்கமுள்ளவராகவும் கிருபை நிறைந்தவராகவும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து நம்மை பாதுகாத்து நமக்கு அந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார். I'm so grateful for the long suffering of God and his tender mercies towards us. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான அவருடையதான மிகவும் நீண்டதான அந்த கிருபைகளுக்காகவும் அந்த பாடுகளுக்காகவும் நாம் அவருக்கு நன்றி Where செலுத்துகிறோம். would we be today if it was not for the mercies of God? தேவனுடையதான இரக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நாம் எங்கு இருந்திருப்போம்? God is merciful. தேவன் அவர் இரக்கமுள்ளவர், God is compassionate. அவர் கிருபை நிறைந்தவர், God is long suffering. அவர் நீண்ட பாடுகளாக அனுமதிக்கிறவர். God came to Ahaz even when he was in rebellion. ஆகாஸ் தேவனுக்கு எதிராக செயல்பட்டதான போதும் தேவன் அவரிடத்திலே கடந்து வந்தார். And that is our testimony. அதுதான் நம்முடையதான This சாட்சியாக year இருக்கிறது. God was merciful to us. இந்த வருடத்திலே தேவன் நமக்கு மிகவும் இரக்கம் நிறைந்தவராக Can you lift இருந்தார். your hands and thank God for his mercies upon our lives? நம்முடைய கரங்களை உயர்த்தி தேவனுடையதான இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தபடியால் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? God gave a definition of himself to Moses. தேவன் அவருடையதான அர்த்தத்தை பற்றி மோசேக்கு வெளிப்படுத்தினார். In Exodus chapter 34 verse 6 and 7 we can find the definition of God. யாத்திரையாகமம் 34வது அதிகாரத்திலே வசனம் 6லும் 7லும் தேவனை பற்றினதான அதனுடையதான அர்த்தத்தை நாம் அதிலே பார்க்க முடியும். And God passed in front of Moses proclaiming, the Lord, the compassionate and gracious God, slow to anger, abounding in love and faithfulness, maintaining love to thousands, and forgiving wickedness, rebellion, and sin. Yet he does not leave the guilty unpunished. He punishes the children and the children for the sin of the parents to the third and fourth generation. கர்த்தர் அவனுக்கு முன்பதாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளிகளை குற்றவானாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். My dear friend, you may be surrounded in trouble probably, but my God is all around you. He is merciful and he has come to rescue you out of all your troubles. எனக்கு அருமையான நண்பர்களே, நீங்கள் ஒருவேளை பயத்தினால் மிகவும் சுற்றி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் என்னுடைய தேவன் அவர் உங்களிடத்திலே கடந்து வந்து உங்களை சூழ்ந்து கொண்டு உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். God is concerned about you. என்னுடைய தேவன் உங்களை குறித்து கரிசனை உள்ளவராக He இருக்கிறார். loves you. அவர் உங்களை நேசிக்கிறார். God has a message for you. அவர் உங்களிடத்திற்கு ஒரு செய்தியை வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Praise God. What a joy it is to know that we have a God who cares for us. நம்மை பராமரிக்கிறதான ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுகிறது எத்தனை விதமான அது சந்தோஷமாக காணப்படுகிறது. See the message of God through Isaiah to King Ahaz. ஆகாஸ் ராஜாவுக்கு தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கொடுத்ததான அந்த செய்தியை பாருங்கள். Isaiah chapter 7 and his verse 4. Say to him, be careful, keep calm and don't be afraid. ஏசாயா 7வது அதிகாரம் 6வது வசனம், பயப்படாமல் அமர்ந்திருப்பார். Do not lose heart because of these 2 smoldering stubs of firewood. இந்த 2 புகை கொள்ளிகளுடைய உங்களுடையதான அந்த இருதயத்தை நீங்கள் இழக்க வேண்டாம். The Lord gave instruction to Ahaz. தேவன் ஆகாசுக்கு ஒரு வழிநடத்தலை கொடுத்தார். Be calm. அமைதியாக இரு. Be careful. கவனமாக இரு. Do not be afraid. எதற்கும் பயப்பட வேண்டாம். And this is God's word for you, my dear brother and sister. என்னுடைய சகோதர சகோதரிகளே, இதுதான் தேவனுடையதான செய்தியாகவும் உங்களுக்கும் காணப்படுகிறது. Be careful. நீங்கள் கவனமுள்ளவர்களாக இருங்கள். Be careful that you do not do anything wrong during this time. இந்த காலகட்டத்தில் எதுவும் தவறான காரியங்களை செய்யாமல் நீங்கள் கவனமுள்ளவர்களாக Be இருங்கள். careful that you don't do a wrong step in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தவறான எந்த ஒரு படிகளை நீங்கள் செய்யாமல் இருக்கிறதற்கு கவனமாக Are இருங்கள். you going through struggle? God is telling, be calm. நீங்கள் ஏதாவது பாடுகள் வழியாக கடந்து செல்கிறீர்களா? தேவன் சொல்லுகிறார், நீங்கள் அமைதலாக இருங்கள். Don't be afraid. எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். I just want to elaborate on that this night. இதை பற்றி கொஞ்சம் நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். I feel there is a great message of comfort in this words. இந்த வார்த்தையிலே மிகவும் தேர்ந்தெடுத்ததான अनेक விதமான வார்த்தைகள் காணப்படுகிறது. King Ahaz and his people were troubled. ஆகாஸ் ராஜாவும் அவருடையதான ஜனங்களும் மிகவும் கலக்கமடைந்தவர்களாக They do not இருந்தார்கள். know what is going to happen when the enemy attacks them. அவருடையதான எதிரிகள் அவர்களை தாக்குகிறதான போது அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் He is இருந்தார்கள். somehow struggling to keep up his power position.
அப்படிதான அந்த அதிகாரத்தை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார். But God is telling, keep calm. ஆனா தேவன் சொல்லுகிறார், நீ அமைதியாக இரு, Be careful. நீங்கள் கவனமுள்ளவர்களாக இரு, Don't be afraid. பயப்படாதே. Tonight God is speaking to you. Don't be afraid, but keep calm and trust God. இந்த ராத்திரி வேளையிலே தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கலங்காமல் இருங்கள், அமைதியாக இருங்கள், கவனமாக இருங்கள். I want to concentrate on the word keep calm. நீங்கள் அமைதியாக இருங்கள் என்கிறதான அந்த வார்த்தையை நான் உங்களிடத்திலே நான் பேச விரும்புகிறேன். Someone said life is not perfect, but how you react to life is what counts. ஒருவர் இவ்வாறாக சொல்லி இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கை அது பூரணம் அடைந்தது அல்ல, ஆனால் நீங்கள் அதை எப்படி நீங்கள் பதிலளிக்கிறீர்களோ அதுதான் அங்கு எண்ணப்படுகிறது. Yes, life is not perfect. நம்முடைய வாழ்க்கை பூரணம் அடைந்தது அல்ல. Circumstances are not perfect. நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் அது பூரணம் அடைந்தது அல்ல. Upside down situations can come anytime in our lives. தலைகீழான அனுபவங்கள் எப்போது வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம். Often life is messy, chaotic and confusing. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை குழப்பம் அடைந்தது, கலங்குகிறது, துவளுகிறதாக இருக்கிறது. There are big storms in life. நம்முடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரியதான அலைகளாக அது காணப்படுகிறது. There can be medium storms in life. ஒரு சாதாரணமான ஒரு அலைகள் போன்றதாகவும் There காணப்படும். can be some small storms in life. சின்ன சின்ன அலைகள் போன்றும் அது காணப்படும். But in the stormy conditions that the world throws at us, God is telling his people to be calm tonight. அந்த விதமான அலைகளின் காற்றுகளின் மத்தியிலும் தேவன் அவருடையதான பிள்ளைகளிடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் அமைதியாக இருங்கள். As Christians, we have the blessed assurance of the word of God to stay calm in the time of our trouble. கிறிஸ்தவர்களாக அவருடையதான வார்த்தை நம்முடைய மத்தியிலே அமைதுள்ளவர்களாக இருக்கிறதற்கும் தேற்றுகிறதற்கும் காணப்படுகிறது. When you have God, you can have calm and peace. தேவன் உங்களிடத்திலே இருக்கிறதான போது நீங்கள் அமைதலாகவும் சமாதானமாகவும் இருக்க The முடியும். key is not to put your focus in your situation, not to put the focus on the pandemic, but put your focus on the everlasting God, the Prince of Peace, who gives us calmness even in our troubles. அதனுடையதான திறவுகோல் என்னவென்றால் உங்களுடையதான நம்பிக்கையே அந்த சூழ்நிலைகளிலோ அந்த பயத்திலோ நீங்கள் வைக்காமல் எல்லாவற்றையும் அமைதலாக்குகிறதான அந்த தேவன் மீது நீங்கள் பற்றுதலாய் இருந்து அவர் மீது நீங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். Trust God in mountain top situations and trust God in the valley situations of life. மலை போன்றதான சூழ்நிலைகளிலும் நீங்கள் தேவனை நம்புங்கள், வனாந்தரம் போன்றதான சூழ்நிலைகளிலும் நீங்கள் தேவனை நம்புங்கள். Be calm. நீங்கள் அமைதியுள்ளவர்களாக Don't இருங்கள். be anxious. நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீர்கள். Don't worry. எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். Don't fret. நீங்கள் திகைக்க வேண்டாம். Don't be afraid. நீங்கள் பயப்பட வேண்டாம். Psalm 46 and his verse 1, the psalmist says, சங்கீதம் 46:1 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், God is our refuge and strength and ever present help in trouble. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். Isaiah chapter 41 and his verse 10 says, ஏசாயா 41:10 சொல்லுகிறது, Do not fear, for I am with you. Do not be dismayed, for I am your God. I will strengthen you and help you. I will uphold you with my righteous right hand. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். God is bigger than anything we face in our life. நம்முடைய வாழ்க்கையை நாம் சந்திக்கிறதான எல்லாவற்றையும் விடவும் நம்முடைய தேவன் பெரியவராக So இருக்கிறார். in life storms, learn to thank God and be calm in tough situations of life. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான அலைகளின் மத்தியிலும் நீங்கள் தேவனையே சார்ந்து இருக்கிறதற்கு பழகிக் கொள்ளுங்கள். Amen. Stay Amen. calm. நீங்கள் அமைதியுள்ளவர்களாக இருங்கள். Secondly, don't be afraid. இரண்டாவதாக எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். God gives this command through prophet Isaiah to Ahaz and his people. Don't be afraid. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் ஆகாஸ் ராஜாவுக்கும் அவருடையதான ஜனங்களுக்கும் கொடுக்கிறார், பயப்படாதிருங்கள். Today God is telling all of us through his spirit, don't be afraid about your tomorrow, only believe in Jesus Christ. இன்றைக்கு தேவன் அவருடையதான ஆவியானவர் மூலமாக அவருடையதான பிள்ளைகளாகிய நமக்கு அவர் சொல்லுகிறார், நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். Believe Jesus for a great 2021. 2021 ஒரு மிக வல்லமையான வருடமாக இருக்கிறதற்கு நீங்கள் அவரையே நீங்கள் விசுவாசியுங்கள். Many often Jesus said this to his disciples. அநேக வழிகளிலே தேவன் இதை அவருடையதான சீசர்களிடத்திலே சொன்னார். When the storm came in the Sea of Galilee, he rebukes the storm and he says in Matthew chapter 8 and his verse 26, கலிலேயா கடற்கரையிலே அந்த அலை எழும்பினதான போது அதை அவர் அதட்டிவிட்டு அவர் இவ்வாறாக மத்தேயு 8வது அதிகாரம் 26வது வசனத்திலே சொன்னார், You of little faith, why are you so afraid? அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்?
Then he got up and rebuked the winds and the waves, and it was completely calm. அதற்கப்புறமாக எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. So often we get afraid about our circumstances. We get afraid about what will happen to our future. அடிக்கடி நாம் நம்முடையதான சூழ்நிலையை பார்த்து அதற்கு அப்புறமாக என்ன நடக்க போகிறது என்கிறதை நினைத்தும் நாம் பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம். We should be trusting in God. நாம் தேவனை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். Faith drives out fear and makes us strong and courageous in the Lord. விசுவாசம் நம்முடைய பயத்தை நீக்கி தேவன் மத்தியிலே தைரியத்தோடு நிலைநிற்கிறதற்கு அது உதவி செய்கிறது. God is telling us this night to be strong and courageous and not to be afraid. இந்த ராத்திரி வேளையிலே தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், தைரியமுள்ளவர்களாக இருங்கள். Now God gives a promise through Isaiah to Ahaz. இப்போது ஏசாயா மூலமாக ஆகாசுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் The கொடுக்கிறார். secret plan of man will fail against you, Ahaz. மனிதர்களுடையதான ரகசியமான திட்டங்கள் எல்லாம் ஆகாஸ் ராஜாவுக்கு எதிராக தோல்வியடையும். Isaiah chapter 7 and verse 7. ஏசாயா 7வது அதிகாரம் 7வது வசனம். Yet this is what the sovereign Lord says, it will not take place, it will not happen. கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. The alliance of your enemies will not take place. உங்களுடையதான எதிரிகளுடையதான திட்டங்களில் அவர்கள் அதை எதுவுமே எடுக்க போகிறது இல்லை. Many of you are afraid of what the enemy can do for you. உங்களுடையதான எதிரிகள் என்ன செய்வார்கள் என்கிறதை குறித்து அநேக பேர் நீங்கள் பயம் Many நிறைந்தவர்களாக of you are இருக்கலாம். afraid of what people can do for you. அநேக பேர் ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்கிறதை குறித்து பயம் நிறைந்தவர்களாக God இருக்கலாம். has made a decision regarding your matter, and God says the secret plans and the evil of man will not prevail against the children of God. உங்களுடையதான காரியத்தை பற்றி தேவன் மிகவும் தெளிவுள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், எதிரிகள் உங்களுக்கு எதிராக இடுகிறதான அந்த ரகசிய திட்டங்கள் எல்லாம் அது தோல்வியிலே முடிவடையும். You don't have to be afraid of people. நீங்கள் ஜனங்களை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. You don't have to be afraid of circumstances. சூழ்நிலைகளை பற்றியும் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. God says the enemy's plan will not prevail. தேவன் சொல்லுகிறார், சத்துருவுடையதான திட்டங்கள் அது ஒருபோதும் ஜெயிக்காது. Be calm. எனவே அமைதலுள்ளவர்களாக Be இருங்கள். careful. கவனமுள்ளவர்களாக இருங்கள். Don't be afraid. நீங்கள் பயப்பட வேண்டாம். Trust in the Lord. தேவனையே நம்புங்கள். Isaiah chapter 54 verse 17 says, ஏசாயா 54:17 சொல்லுகிறது, no weapon forged against you will prevail, and you will refute every tongue that accuses you. This is the heritage of the servants of the Lord, and this is their vindication from me, declares the Lord. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்திலே எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதி உள்ளவருமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Man proposes destruction and God disposes and God protects his people. மனிதன் ஒரு அழிவை அவருடைய ஜனங்களுக்கு எதிராக கொண்டு வருகிறான், ஆனால் அதை அப்படியே தேவன் எடுத்து மாற்றுகிறவராக இருக்கிறார். God makes the final decision. தேவன் மாத்திரமே அந்த கடைசியான அந்த தீர்மானங்களை You எடுக்கிறவர். don't have to be afraid about your enemy. எனவே உங்களுடைய சத்துருக்களை பற்றி நீங்கள் பயப்பட You வேண்டாம். do not have to be afraid of the enemy. நீங்கள் சத்துருவை பற்றி பயப்பட வேண்டாம். You do not have to be afraid about the devil's plans against you. சத்துருவானவன் உங்களுக்கு திட்டமிடுகிறதான திட்டத்தை பற்றி நீங்கள் பயப்பட Don't be வேண்டாம். afraid of the COVID-19 pandemic. COVID-19 அந்த பயத்தை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். God makes the final decision regarding our lives. நம்முடைய வாழ்க்கையை பற்றி கடைசியான தீர்மானத்தை தேவனே அவர் தீர்மானிக்கிறார். Hallelujah. ஹalleluya. Proverbs chapter 19 and his verse 21 says, நீதிமொழிகள் 19:21 சொல்லுகிறது, many are the plans in a person's heart, but it is the Lord's purpose that prevails. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். Daniel chapter 4 verse 17. தானியேல் 4வது அதிகாரம் 17வது வசனம். The decision is announced by messengers. The holy ones declare the verdict, so that the living may know that the Most High is sovereign over all kingdoms on earth, and gives them to anyone he wishes, and sets over them the lowliest of people. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதின்மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியம் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான். Faith must find its resting place in the sovereign power of God. விசுவாசம் தேவனுடையதான அற்புதமான அந்த வல்லமையிலே கண்டுகொள்கிறதாக இருக்க வேண்டும். God decrees what will take place and what will not take place. எது நடக்கும் எது நடக்காது என்கிறதை தேவன் மாத்திரமே அவர் அறிவிக்கிறவராக இருக்கிறார். And in that we find our stability, looking on to the presence of God and trusting in the face of God. அதிலே தான் நம்முடையதான அந்த திடத்தை நாம் கண்டுகொள்கிறோம். நாம் நிலைத்து இருந்து தேவன் மீது சார்ந்து இருக்கிறதான அந்த அனுபவத்தை. Maybe some of you are facing a severe attack of the enemy. ஒருவேளை சில பேர் நீங்கள் ஒரு சத்ருவினால் மிக அதிகமான தாக்கங்கள்
சூழ்நிலைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு You கொண்டிருக்கிறீர்கள். feel everything regarding your life is over. உங்களுடைய வாழ்க்கையை பற்றி எல்லாமே அது முடிவடைந்தது என்று நீங்கள் நினைக்கலாம். You are fearful. நீங்கள் பயம் நிறைந்தவர்களாக இருக்கலாம். Maybe you are afraid. நீங்கள் ஒருவேளை கலங்குகிறவர்களாக There இருக்கலாம். may be no joy in your life. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம். No, God is telling nothing is going to come out of this. ஆனா தேவன் சொல்றார் இதிலிருந்து எதுவுமே உங்களிடத்திலே வரப்போகிறது இல்லை. Do not be afraid. நீங்கள் பயப்படாதிருங்கள். I am going to take charge of your situation. உங்களுடைய சூழ்நிலைகளை நான் அதை எடுத்துக்கொள்ள போகிறேன். I am going to take care of you. நான் உன்னை கவனிக்க போகிறேன். So the Lord says, be quiet. எனவே தேவன் சொல்லுகிறார் நீ அமைதியுள்ளவர்களாக இரு. Be calm. நீங்கள் அமைதியுள்ளவர்களாக இருங்கள். Don't be afraid. பயப்படாதிருங்கள். See what the enemy is saying. சத்துருவானவன் என்ன சொல்லுகிறான் என்று பாருங்கள். Isaiah chapter 7 verse 6. Look at the words of the enemy. ஏசாயா 7வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். Let us invade Judah. Let us tear it apart and divide it among ourselves and make the son of Tabeel king over it. நாம் யூதாவுக்கு விரோதமாக அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டுக் கொண்டு அதற்கு தபேலவின் குமாரனாகிய ராஜாவை ஏற்படுத்துவோம் என்று சொன்னது நிமித்தம். The enemy has his own plans to destroy us. நம்மை அழிக்கிறதற்கு என்று சத்துரு அவன் சொந்த திட்டத்தை வைத்திருக்கிறான். But God is telling, do not be afraid. ஆனா தேவன் சொல்லுகிறார் பயப்படாதே. Whose report will you believe today? யாருடையதான் அந்த செய்தியை நீங்கள் Will you விசுவாசிப்பீர்கள்? look at your circumstances and the enemy's report and be afraid, or will you look at the report of the Lord and be strong in your faith? உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து அந்த சத்துருனுடையதான் அந்த செய்தியை நீங்கள் விசுவாசிப்பீர்களா அல்லது நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து அவரை நீங்கள் முழுமையாக See நம்புவீர்களா? what God is telling. ஆனா தேவன் என்ன சொல்கிறார் என்று Isaiah பாருங்கள். chapter 7 verse 7 to 9. ஏசாயா 7வது அதிகாரம் 7 இலிருந்து 9 The வரையிலும் Lord says it will not take place, the enemy's scheme will not happen. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. In verse 8 and 9, the Lord is talking about these kings that are trying to attack Judah, and God is telling them that they're all human beings. Don't be afraid of them. I am the Lord. I am in charge of the situation. 8வது வசனத்திலும் 9வது வசனத்திலும் ஏசாயா சொல்லுகிறார் யார் யாரெல்லாம் எந்தெந்த ராஜாக்கள் எல்லாம் இவருக்கு எதிராக வருகிறார்களோ அவர்களுடையதான ஆலோசனைகள் நிலை நிற்காது. நானே தேவன், நான் சொல்லுகிற தீர்மானத்தின் பிரகாரமாகவே அது நிற்கும் என்று தேவன் சொல்லுகிறார். Don't worry about your circumstances. எனவே உங்களுடைய சூழ்நிலையை பற்றி நீங்கள் கவலைப்பட Don't worry வேண்டாம். about the people. நீங்கள் ஜனங்களை பற்றியும் கவலைப்பட Don't வேண்டாம். be afraid of Satan. சத்துருவை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். God is sovereign. தேவன் அவர் வல்லமை நிறைந்தவர். He controls everything. அவர் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள் God says வைத்திருக்கிறார். the schemes of the enemy will not happen. God will take care of it. தேவன் சொல்லுகிறார் சத்துருனுடையதான எல்லா திட்டங்களும் அது சம்பவிப்பது இல்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். And then comes the wonderful message through Isaiah. அதற்கு அப்புறமாக ஏசாயா மூலமாக ஒரு வல்லமை நிறைந்ததான செய்தி வருகிறது. Isaiah chapter 7 verse 9 and the last part. ஏசாயா 7வது அதிகாரம் 9வது வசனத்தினுடையதான கடைசி பகுதி. If you do not stand firm in your faith, you will not stand at all. நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள். My dear brother, my dear sister, in circumstances of life, in situations of fear, if you do not trust God and stand firm, we can never stand firm and complete our spiritual life. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே உங்களுடைய பயம் நிறைந்ததான அந்த சூழ்நிலைகளின் மத்தியில் இந்த தேவனை நீங்கள் விசுவாசித்து அவருக்குள்ளதாக நிலை நிற்கவில்லை என்றால் ஒருபோதும் உங்களால் அவருக்காக நிலை நிற்க முடியாது. You know, Christian life is led by faith. கிறிஸ்தவ வாழ்க்கை அது விசுவாசத்தினால் நடத்தப்படுகிறதான ஒரு We வாழ்க்கை. can never live by fear. நம்முடைய பயத்தினாலே நம்மால் வாழ முடியாது. Perfect love, Christ casts away every fear. பரிபூர்ணமான அந்த அன்பு கிறிஸ்து எல்லா பயத்தையும் அவர் விலக்கி மீட்டுகிறார். So no matter what situations you are going through, எனவே நீங்கள் எந்த சூழ்நிலை வழியாக கடந்து சென்றாலும் are you பரவாயில்லை. old age நீங்கள் ஒருவேளை முதியோர்களா and you are weak in your body, உங்களுடைய சரீரத்திலே நீங்கள் பலனற்றவர்களாக away from இருக்கிறீர்களா your family, உங்களுடைய குடும்பத்தை விட்டு தூரம் இருக்கிறீர்களா are you going through financial difficulties, நீங்கள் ஒருவேளை பண ரீதியாக நீங்கள் கடினமான சூழ்நிலையை are you going சந்திக்கிறீர்களா through sickness, வியாதி நிமித்தமாக கடந்து going செல்கிறீர்களா through job crisis, வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையில் கடந்து you are worried செல்கிறீர்களா about what will happen in 2021. 2021வது வருடத்தில் என்ன நடக்கும் என்கிறதை குறித்து நீங்கள் God is பயந்தவர்களாக telling இருக்கிறீர்களா by faith, step into the new year. If you do not stand firm in faith, you will not stand at all. தேவன் சொல்லுகிறார் ஒரு விசுவாசத்தோடு கூட இந்த புதிய வருடத்திலே நீங்கள் பிரவேசித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் விசுவாசம் இல்லாமல் அதிலே பிரவேசிக்கிறீர்களே என்றால் உங்களால் நிலை இருக்க முடியாது. Proverbs chapter 29 verse 25. நீதிமொழிகள் 29:25 Fear of man will prove to be a snare, but whoever trusts in the Lord is kept safe. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். Stand firm in faith.
விசுவாசத்திலே நிலைநிறுத்துங்கள். Today, will you look at your circumstances and tell God, I will trust you and I will stand firm in faith? இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து ஆண்டவரிடத்தில் சொல்லுவீர்களா, ஆண்டவரே நான் உம்மை விசுவாசித்து உமக்குள்ளதாகவே நான் நிலைநிற்பேன். It's not over until God says it is over. தேவன் அது முடிந்தது என்று சொல்லுகிறது வரையிலும் அது முடிவற்றதாக தான் If you காணப்படுகிறது. stand firm, you are going to see the glory of God in your life. நீங்கள் நிலை நிற்கிறீர்கள் என்றால் தேவனுடையதான மகிமையை நீங்கள் பார்க்க Remember, போகிறீர்கள். the children of Israel was in front of the Red Sea. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க சிவந்த சமுத்திரத்தின் மத்தியிலே அவர்கள் காணப்பட்டார்கள். Behind, the Pharaoh's army is coming. பின்பதாக பார்வோனுடையதான சேனைகள் கடந்து In வருகிறது. front, they have the Red Sea. முன்பதாக அவர்களுக்கு சிவந்த சமுத்திரம் They காணப்படுகிறது. became afraid. அவர்கள் பயந்தார்கள். But this is exactly what God said them, stand firm. ஆனா தேவன் இதைதான் முழுமையாக அங்கே சொன்னார், நீங்கள் நிலை நில்லுங்கள். Amen. Jehoshaphat had faced 3 armies against him. யெகோசபாத் 3 விதமான சேனைகளை அவர் சந்தித்தார். But God again spoke, in your natural eyes, in your natural thinking, it is impossible, but believe me and stand firm in faith. ஆனா தேவன் மறுபடியுமாக சொன்ன, உங்களுடையதான சொந்த கண்களினாலும் சொந்த யோசனைகளாலும் அது முடியாது, ஆனா விசுவாசத்தோடு கூட நீங்கள் தரித்திருங்கள். Even in this passage, God is reminding us to stand firm in faith. இந்த பகுதியின் மூலமாக கூட தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறார், நம்முடையதான விசுவாசத்திலே நாம் நிலைநிற்க வேண்டும். Amen. ஆமென். But Ahaz could not believe. ஆகாசால் அதை நம்ப முடியவில்லை. Ahaz could not trust God. ஆகாசால் தேவனை நம்ப முடியவில்லை. Why? Because he had gone so away from God. ஏனென்றால் அவன் தேவனை விட்டு அதிகமாக விலகி சென்றான். God intervenes through Isaiah. ஏசாயா மூலமாக தேவன் அங்கே தலையிட்டார். And God is telling Ahaz, ask for a sign and I will give it to you. இப்போது தேவன் ஆகாசத்திலே சொல்லுகிறார், ஒரு அடையாளத்தை காண்பிக்கும்படியாக கேள், நான் அதை செய்வேன் என்றார். Isaiah chapter 7 verse 10 and 11. ஏசாயா 7வது அதிகார வசனம் 10 11. Ask the Lord your God for a sign, whether in the deepest depths or in the highest heights. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்றார். Ahaz is so much in unbelief that he is unwilling to ask for a sign. இப்போது அதிகமான விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆகாஸ் காணப்பட எதற்கென்ற ஒரு அடையாளத்தை In கேட்கிறதற்கு. verse 12, Ahaz replies, 12வது வசனத்திலே ஆகாஸ் சொன்னார், I will not ask. நான் கேட்க மாட்டேன். I will not put the Lord to test. நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன். Listen, he is not a spiritual man over here. இங்கே அவன் ஒரு ஆவிக்குரிய ரீதியிலே வளர்கிறதான ஒரு மனிதன் அல்ல. He is already putting the Lord to test by going into idolatry and wickedness. விக்கிரக ஆராதனையிலும் பொல்லாத வழிகளிலும் செல்லுகிறது மூலமாக ஏற்கனவே தேவனை அவன் பரீட்சைக்கு உட்படுத்தினான். He could not trust God's word. ஆனா இப்போது தேவனுடைய வார்த்தையை அவனால் நம்ப முடியவில்லை. God still steps in. ஆனால் இப்போதும் தேவன் அவருடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறவராக Can you see இருக்கிறார். the heart of God, my dear friends? தேவனுடையதான இருதயத்தை இதிலே பார்க்க Here முடிகிறதா? is somebody who is running away from God. இங்கே ஒருவர் தேவனை விட்டு விலகி செல்கிறார். Somebody like a prodigal son. ஒரு இளைய குமாரனை போன்றவன். But God is going searching after him. ஆனா தேவன் கடந்து சென்று அவரை தேடுகிறார். When he is afraid, God is reaching out to him. அவன் பயத்தோடு இருக்கிறதான போது தேவன் அவன் அருகிலே வருகிறார். Even when he could not believe, God is telling us for a sign. I will tell you a sign. அவனால் விசுவாசிக்க கூடாமல் இருந்ததான போது ஒரு அடையாளத்தை கேள், நான் அதை செய்வேன் என்று And சொல்லுகிறார். even when Ahaz said, I don't want a sign, God is forcefully giving him a sign. இப்போது எனக்கு அந்த அடையாளம் வேண்டாம் என்று ஆகாஸ் சொன்னதற்கு அப்புறமாகவும் தேவனாகவே ஒரு அடையாளத்தை அங்கே கொடுக்கிறவராக இருக்கிறார். Isaiah chapter 7 verse 13 and 14. ஏசாயா 7வது அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனமும். He is telling, therefore the Lord himself will give you a sign. The virgin will conceive and give birth to a son and will call him Emmanuel. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். God said, I am going to give you a sign, Ahaz. தேவன் சொன்னார், ஆகாசே நான் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன். You are thinking that your kingdom will be defeated and no one will sit in the throne of David henceforth. நீ நினைக்கிறாய் தாவீதுடையதான அந்த சிங்காசனத்திலே யாரும் அமர மாட்டார்கள், உன்னுடையதான அந்த சிங்காசனம் உன்னோடு கூட முடிந்து விடுகிறது என்று But I நினைக்கிறாய். am giving you a promise. ஆனா நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறேன். 500 years from now, இப்போதிலிருந்து ஒரு 500 வருடத்திற்கு அப்புறமாக a virgin is going to conceive and give birth to a child and his name is called Jesus and Emmanuel, that means God with us. ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட வேண்டும், அதற்கு இயேசு என்று அர்த்தம். God's eyes went 500 years to the future. தேவனுடையதான கண்கள் ஒரு 500 வருடத்திற்கு அப்புறமான நிலைக்கு அது கடந்து When சென்றது. Ahaz was struggling with the present situations around him, God is promising him that enemy's work will not prevail and your throne and kingdom will continue and the Messiah is going to be born through your kingdom. தன்னுடையதான சூழ்நிலைகளை பார்த்து ஆகாஸ் பயந்து கொண்டிருக்கிறதான போது தேவன் அங்கே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். தாவீதின் சிங்காசனம் அது ஒருபோதும் முடிவெற்று போகிறது இல்லை. அங்கு ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவர் உன்னுடையதான
அந்த சிங்காசனத்தை அவர் வீற்றிருப்பார் என்று சொல்லுகிறார். Amen. ஆமென். And this prophecy also had its immediate fulfillment for Ahaz to understand. இந்த வாக்குத்தத்தம் ஆகாசுக்கு புரிந்து கொள்ளத்தக்கதாக உடனடியாகவே அது நிறைவேறினதாக அது In காணப்படுகிறது. Isaiah chapter 8, we can find prophet Isaiah and his wife having a child. ஏசாயா 8வது அதிகாரத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியும் அவருடைய மனைவிக்கும் ஒரு குழந்தை இருக்கிறதை நாம் அதில் பார்க்க முடியும். That was the immediate fulfillment of this prophecy. அதுதான் அவருடைய அந்த தீர்க்க தரிசனத்தின் உடனடியான அந்த நிறைவேற்றமாக When இருக்கிறது. Isaiah's wife conceived, it was a sign to Ahaz whatever God spoke was true. தேவன் என்னென்னலாம் பேசினாரோ அது உண்மை என்று நிரூபிக்கிறதற்கு ஏசாயாவுடைய மனைவி கருவுற்றது நிமித்தமாக அது பார்க்க But முடிந்தது. Ahaz did not believe. ஆனால் ஆகாசு அப்போதும் விசுவாசிக்கவில்லை. He did not trust the words of God. தேவனுடைய வார்த்தைகளை நம்பவில்லை. And what happened as a result? அதனுடைய அந்த விளைவு எப்படி இருந்தது? The enemy came and plundered and took these people to exile. எதிரிகள் கடந்து வந்து இவர்களை கைப்பற்றி மறுபடியுமாக கைதிகளாக கொண்டு They சென்றார்கள். were destroyed by the enemy. எதிரிகளால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். Ahaz trusted the enemy. ஆகாஸ் அவனுடைய சத்துருக்களை அவன் நம்பினான். He wanted to ally with his enemy, அந்த சத்துருக்களோடு கூட அவன் இணைந்திருக்கும்படி but அவன் he was விரும்புகிறான். destroyed by the same enemy. ஆனா அதே சத்துருக்களோடு கூட இவன் He அழிக்கப்பட்டவனாக did not காணப்படுகிறான். trust God's word. இவன் தேவனுடைய வார்த்தையை He did not விசுவாசிக்கவில்லை. trust God's sign. தேவனுடைய அடையாளத்தை நம்பவில்லை. But if he had trusted God, ஆனால் இவன் ஒருவேளை தேவனை நம்பி இருந்தால் he would have been rescued by God. அந்த தேவனால் அவன் But காப்பாற்றப்பட்டிருப்பான். God is faithful. ஆனா தேவன் உண்மை உள்ளவர். God allowed Jesus to be born. ஆனா இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு தேவன் அங்கே அனுமதித்தார். Emmanuel, God with us. இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார். And even today, the message that God spoke to Ahaz is ringing to us that if you trust God, God will take care of all our fears. ஆகாசுக்கு சொன்னதான அந்த வார்த்தை இப்போது அது நம்முடைய வாழ்க்கையிலும் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவேளை அந்த ஆகாஸ் அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி இருந்தால் அதை விசுவாசிக்க கூடும் என்று. You know, we have victory through the life, death, burial and the resurrection of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடையதான அந்த பாடுகள் மரணங்கள் உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு அந்த ஜெயம் கிடைக்கிறதாக It's a காணப்படுகிறது. sign to you and I that no plan of the enemy, no schemes of the enemy will prevail against the children of God. இதுதான் நமக்குள்ளதான அந்த அடையாளமாக காணப்படுகிறது. தேவனுடையதான பிள்ளைக்கு எழும்புகிறதான எல்லா ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். Ahaz did not believe God and he was destroyed by these enemies. ஆகாஸ் தேவனுடையதான வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கவில்லை, எனவே அவர்களால் அவர் அழிக்கப்பட்டவராகவும் காணப்படுகிறார். And today there are many millions in this world who still do not believe Jesus. இன்றைக்கும் கூட இந்த உலகத்திலே அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் And the இருக்கிறார்கள். greatest danger man can do is to not believe God and to be destroyed by the enemy. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த கிறிஸ்துவை விசுவாசியாமல் இருக்கிறது நிமித்தம் அந்த காரணங்கள் எப்படி இருக்கிறது என்றால் அவருடையதான எதிரிகளினால் அவர்கள் But அழிக்கப்படுவார்கள். when we believe God, ஆனால் நாம் தேவனை விசுவாசிக்கிறதான God போது protects us from the attack of the enemy. எதிரிகளுடையதான எல்லா தாக்கத்திலிருந்து தேவன் நம்மை The பாதுகாக்கிறார். just shall live by faith. Romans chapter 1 verse 17. ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். For those who believe in the Lord Jesus Christ, this is the message of God for you. யாரெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களோ இதுதான் அந்தனுடையதான செய்தியாக The காணப்படுகிறது. same message that God spoke to Ahaz is the message for us in this new year. ஆகாசுக்கு பேசினதான அதே செய்திதான் நமக்கும் இந்த புது வருடத்தினுடையதான செய்தியாக இருக்கிறது. Be careful. நீங்கள் கவனமுள்ளவர்களாக Be இருங்கள். careful that you don't do anything out of fear. நீங்கள் பயத்தோடு கூட எதுவும் செய்யாமல் இருக்கிறதற்கு நீங்கள் கவனமுள்ளவர்களாக இருங்கள். Be calm நீங்கள் அமைதியுள்ளவர்களாக இருங்கள். because God is in control. ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டிற்குள் Do வைத்திருக்கிறார். not be afraid எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். because God is in control. ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் The கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார். enemy's plan will not prosper. கர்த்தருடையதான திட்டங்கள் ஒருபோதும் அது பலிக்காது. Stand firm. எனவே நிலை நிறுங்கள். And if you do not stand firm, you will never stand. நீங்கள் நிலை நிற்காவிட்டால் நீங்கள் ஒருபோதும் நிலை நிற்க Can you மாட்டீர்கள். just commit yourself into the hands of God? உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் In a கொடுக்கலாம். very few moments, this year is going to say goodbye to us. இன்னும் ஒரு சில தருணங்களிலே இந்த வருடம் நமக்கு பாய் சொல்ல போகிறது. But can you just surrender your life before this word of God? எனவே நாம் கேட்டதான இந்த வார்த்தை முன்பதாக நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் Tell கொடுக்கலாம். God, this word was for me. ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்காக I'm going காணப்படுகிறது. to be careful regarding my life in 2021. என்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் மிகவும் கவனமுள்ளவனாக இந்த 2021 வருடத்திலே காணப்படுகிறேன். I did many mistakes in the last year, Lord. கடந்த வருடத்திலே அநேக விதமான தவறுகளை நான் செய்தேன் But ஆண்டவரே. in the new year, I will be careful. ஆனா இந்த புதிய வருடத்திலே நான் கவனமுள்ளவனாக I இருப்பேன். will be calm.
நாம் அமைதியுள்ளவனாக No இருப்பேன். matter what happens, I will be calm. என்ன விதமான சூழ்நிலைகள் நடந்தாலும் பரவாயில்லை, No நான் matter அதில் what, அமைதியுள்ளவனாக no இருப்பேன். matter what happens, I will trust in you. என்ன நடந்தாலும் நான் உண்மையை நான் நம்புவேன். I will not be afraid. நான் ஒருபோதும் பயப்பட மாட்டேன். By faith, விசுவாசத்தோடு, standing firm in faith, நான் விசுவாசத்தோடு நான் திட நம்பிக்கையோடு நின்று I want to enter the new year, Lord. நான் இந்த புதிய வருடத்திலே நான் திரும்ப போகிறேன் ஆண்டவரே. Amen. ஆமென். I pray that this message is a blessing to you. இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கும் என்கிறதை குறித்து நான் At ஜெபிக்கிறேன். the end of it, it is the whom you trust in your life. ஆனா முடிவிலே நீங்கள் யாரை நம்புகிறீர்கள் என்கிறதை அது அர்த்தமாக I want to காணப்படுகிறது. give you some takeaway points before we enter into the new year worship. புது வருட ஆராதனைக்கு கடந்து செல்கிற முன்பதாக ஒரு சில காரியங்கள் நாம் செயல்படுத்தக்கூடியதான செயல்களை உங்களுக்கு சொல்ல Write this விரும்புகிறேன். down. இதை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். This is the takeaway points of this message. இந்த செய்தியினுடையதான நம்முடைய வாழ்க்கையில் செயல்பாட்டிற்கான காரியங்களாக இது காணப்படுகிறது. God deserves to be believed. தேவன் விசுவாசிக்கிறதற்கு தகுதியானவராக இருக்கிறார். He is a promise keeping God. அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். He is a God who is sovereign. அவர் வல்லமை உள்ளதான தேவனாக இருக்கிறார். Secondly, God's words are always true. இரண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தைகள் எப்போது உண்மையானதாக God காணப்படுகிறது. can never lie. தேவன் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார். If he has told you to stand firm, if you stand firm in him, you will see the glory of God. தேவன் உங்களிடத்திலே நிலை நிற்கிறதற்கு சொல்லி இருக்கிறார்களே என்றால், நீங்கள் நிலை நிற்கிறீர்களே என்றால் அவருடையதான வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக இருப்பார். Thirdly, it is a fact that some are still not willing to believe God. மூன்றாவதாக ஒரு உண்மையான சம்பவம் என்னவென்றால் சிலர் தேவனை விசுவாசிக்கிறதற்கு தயாராக இல்லாத நிலைமையில் Let இருக்கிறார்கள். us not be in that group like Ahaz. ஆகாபை போன்றதான அந்த குழுவிலே நாம் இருக்க வேண்டாம். Fourthly, faith is not a thing to be despised. நான்காவதாக விசுவாசம் என்பது வெறுக்கத்தக்கதான ஒரு விஷயம் அல்ல. Hold on to faith. அந்த விசுவாசத்திலே நீங்கள் தரித்திருங்கள். Point number 5. ஐந்தாவதாக Those who refuse to exercise faith will miss great privileges. விசுவாசத்தை யாரெல்லாம் மறுக்கிறார்களோ அவர்கள் பெரும் சலுகைகளை இழப்பார்கள். If you refuse faith, you are going to miss out the privileges of God. உங்களுடைய அந்த விசுவாசத்தை நீங்கள் வெறுக்கிறீர்களே என்றால் நீங்கள் அந்த பெரிய விதமான அந்த சலுகைகளை நீங்கள் இழக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். And finally, கடைசியாக stand firm in spite of fear in your heart. உங்களுடைய இருதயத்தில் பயத்தின் வேகத்தின் மத்தியிலும் நீங்கள் நிலை நிற்கிறவர்களாக May இருங்கள். God bless you with this word. இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.